ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரில் ரசாயன கழிவுகள் கலந்ததால் நுரை பொங்கி அருகிலுள்ள விவசாய நிலங்களை ஆக்கிரமித்துள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் தினேஷ். தினேஷ், வணக்கம். தகவல்கள் என்ன பகிரலாம்? அதாவது கர்நாடக மாநிலம் மற்றும் ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது கடந்த ஒரு வாரமாக மழை பெய்து வருகிறது. இதனால் கர்நாடக மாநிலத்தில் இருந்து தமிழகமான ஓசூரில் இருக்கக்கூடிய கெலவரப்பள்ளி அணைக்கு நீர் வரத்து வருகிறது. தென்பண்ணை ஆற்றின் வழியாக வரக்கூடிய நீரானது தற்பொழுது வினாடிக்கு 470 கனஅடியாக வந்து கொண்டிருக்கிறது. அணையில் இருந்து நீர் வெளியேற்றப்படுவதால் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் இந்த ரசாயன கழிவு நீர் இந்த தென்பண்ணை ஆற்றில் கலந்து வருவதால் அதிக அளவு நுரை பொங்கி காட்சியளிக்கிறது. அதாவது கடந்த 6 மாதத்துக்கு முன்பு இதே நிலவரம் நீடித்து வந்தது. தற்பொழுது மீண்டும் மழை பெய்ய தொடங்கியுள்ளதால் இந்த கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய கழிவு நீர் இந்த தென்பண்ணை ஆற்றின் மூலமாக திறந்து விடப்படுவதால் இந்த நுரை பொங்கி காட்சியளிக்கிறது. இதனால் இப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் பெரிதும் பாதிக்கிறது.